அபாயச் சங்கிலியை இழுக்கும்போது இரையில் எப்படி நிற்கிறது? பொதுவாக இரையில்களில் வெற்றிடப் பிரேக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். நீராவி என்ஜின்களில் எஜெக்டர்கள் மூலமாகவும், டீசல் மற்றும் மின்சார என்ஜின்களில் ஏர்கம்ப்ரசர்கள் மற்றும் வேக்யூம் எக்ஸாஸ்டர்கள் மூலமாகவும் இந்த வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது. பெட்டிகளின் அடிப்பகுதி வழியாகச் செல்லும் குழாய்கள் ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள வெற்றிட சிலிண்டர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவை குழாய் நெடுகிலும் வெற்றிடத்தை தக்கவைக்க உதவுகின்றன. ஒவ்வொரு பெட்டியின் குழாய்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். இரையில் ஓடிக்கொண்டிருக்கும்போது அமைப்பு முழுவதும் ஒரு சதுர அங்குலத்திற்கு சுமார் 20 முதல் 22 வரை அங்குல வெற்றிடம் பராமரிக்கப்படுகிறது. வளிமண்டல அழுத்தம் ஒரு சதுர அங்குலத்திற்கு 30 பவுண்டுகள் ஆகும். ஓட்டுநர் இரையிலை நிறுத்த விரும்பும்போது அவர் படிப்படியாக வெற்றிடக் குழாய்க்குள் காற்றை செலுத்துகிறார். இது வெற்றிட சிலிண்டர்களின் பிஸ்டன்களை இயக்கி பிரேக் பிடிப்பதற்கு உதவுகிறது. அவசர காலத்தில் பயணிகள் பிரேக் போடுவதற்காக பெட்டிகளில் வெற்றிட அமைப்புடன் இணைக்கப்பட்ட அபாயச் சங்கிலிகள் வழங்கப்பட்டுள்ளன. சங்கிலி இழுக்கப்படும்போது ஒரு சிறிய வால்வு திறந்து காற்று மெதுவாக உள்ளே நுழைய அனுமதிக்கிறது. இது படிப்படியாக பிரேக் பிடிக்க வழிவகுக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் வெற்றிட சிலிண்டருக்கு அருகில் டைரக்ட் அட்மிஷன் வால்வுகள் உள்ளன. இவை இரையில் முழுவதும் சீரான முறையில் பிரேக் பிடிப்பதை உறுதி செய்கின்றன.